ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு பொருளை வச்சு உரம் தயாரிக்க போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான். அது தினத்துக்கும் நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க. அது இல்லாமல் நம்ம அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்று காலையிலேயோ அல்லது இரவிலேயோ அந்த பொருள் வந்து நமக்கு அவசியம் தேவை. ஆனால் அது என்ன பொருள் அப்படின்னா, அதாங்க தோசை மாவு. அந்த தோசை மாவை வச்சு தான் நான் இன்றைக்கி ஒரு உரம் தயாரிக்க போகிறோம். அந்த தோசை மாவு நம்ம தினத்துக்கு ஆட்டுறதில் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். 2, 3 நாளாக நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருப்போம். அந்த தோசை மாவு வந்து கரண்ட்டு போயிடுச்சு இல்லாட்டா ஷட் டவுன் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ் இயங்காது. அப்போ அந்த தோசை மாவு புளிச்சு போயிடும். அந்த தோசை மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது தோசைலாம் ஊற்ற முடியாது. தூக்கி குப்பையில் தான் ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அந்த புளிச்ச தோசை மாவை வச்சு ஒரு அருமையான உரத்தை நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த தோசை மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இந்த பாருங்கள். தோசை மாவு எப்படி புளிச்சு போயிருக்குன்னு பாருங்கள். ஒரு வாரத்துக்கு மேலே வச்சுருந்தது தான். இது ரொம்ப புளிச்சு போய் கிடக்கு. புளிச்ச வடை அப்படி இருக்குது. இதில் ஏகப்பட்ட ஈஸ்ட்டுகள் இருக்குது, நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இருக்குது. நமக்கு செடிக்கு தேவையான எல்லா சத்து பொருட்களும் இந்த தோசை மாவில் இருக்குது. இந்த தோசை மாவை வந்து நம்ம என்ன பண்ணுறது, இதை அப்படியே கொண்டு போய் செடிக்கு ஊற்றலாமாண்ணா? அப்படிலாம் கொண்டு போய் செடிக்கு ஊற்ற முடியாது. இது மாவு பொருள் இருக்கிறதுனால செடியில் எறும்புகள் வந்துடும். அடுத்து வந்து இது மண்ணில் படிஞ்சு உங்களுக்கு வந்து காற்று போகாமல் அந்த மண் வளத்தை கெடுத்துடும். அப்போ இது எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னா, இது நல்லா தண்ணியில் கரைச்சி தான் பயன்படுத்தணும். எவ்வளோக்கு தண்ணியில் கரைக்க முடியுமோ அவ்வளவு தண்ணியில் கரைக்கும் பொழுது தான் இது வந்து நம்ம பண்ண முடியும். சரி, இதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, இந்த புளிச்ச மாவில் புளிச்ச மோரில் உள்ள எல்லா சத்துக்களும் இருக்குது. புளிச்ச மோரை வச்சு நம்ம என்ன செய்யணும், பூ மொட்டுக்கள் வர்றதுக்கு பயன்படுது, இலைகள் அதிகளவு வர்றதுக்கு பயன்படுது, பூக்கள் கொத்து கொத்தாக பூக்க பயன்படுது, பெண் பூக்கள் அதிகளவு வர்றதுக்கு பயன்படுது, தண்டுகளை கனமாக்கிறது, வேர் முட்டுக்களை கனமாக்கிறதுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது எல்லா சத்துக்களும் இந்த மாவில் இருக்குது, இந்த புளிச்ச மாவில் இருக்குது. இந்த புளிச்ச மாவை வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து இதை வேறு எங்கேயும் வேஸ்ட் ஆக்காமல் இது செடிக்கு பயன்படுத்தலாம். எப்படி செடிக்கு பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த புளிச்ச மாவை தண்ணீரில் எப்படி கலக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரையலுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தோசை மாவை ஒரு கரண்டி எடுத்துக்கிறோம். அப்படியே இதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலங்க. சில பேர் சொல்கிறாங்க, இந்த தோசை மாவை கலந்து செடிக்கு ஊற்றும்போது செடியில் எறும்பு தொல்லைகள் ரொம்ப வந்துடுது. அதனால தான் தோசை மாவை செடிக்கு ஊற்றுறதில்ல, தூக்கி ஊற்றிடுறோம் அப்படிங்கிறாங்க. தோசை மாவில் செடிக்கு ஊற்றும்போது எறும்பு தொல்லை வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான். அது தோசை மாவை இந்த மாதிரி ஊற்றணும். இந்த பாருங்கள், தோசை மாவு இருக்கிறதே தெரியல பாருங்கள். ஒரு மாவாத கீழே கிடைக்கா, இதை பாருங்கள். இந்த மாவு இருக்கிறதே தெரியல பாருங்கள். இது மாதிரி ஊற்றணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செடிக்கு ஊற்றுறது எப்படி ஊற்றிருப்பீங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், திப்பி திப்பியாக தெரியுதாங்க. ஏன்னா தோசை மாவை அதிகளவு ஊற்றும்போது இது மாதிரி தண்ணியில் கரையாது, அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். இது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம இது எப்படி பண்ணியிருக்கணும்னா, இந்த ஊற்றுறோம் பார்த்தீங்களா, தண்ணியே தெரியாத அளவு இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இது தோசை மாவு தெரியுது பாருங்கள்.
தெரியுதாங்க? இந்த பாருங்கள். இதுதான் மண்ணு மேலே படிஞ்சு உங்களுக்கு அந்த எறும்பு தொல்லை வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் இந்த தோசை மாவை இந்த மாதிரி ஊற்றக்கூடாது. நம்ம முத சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு கரண்டி ஊற்றி கலக்கி செடிக்கு ஊற்றுனோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஊற்றணும். அப்போ தான் சிறந்தது. இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயர்லலாம் பயன்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம். செடிக்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும். அப்போதை சொன்ன மாதிரி இந்த தோசை மாவு ஊற்றி ஒவ்வொரு செடிக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் வந்து தண்ணியெலாம் 1க்கு 10ங்கிற வீதம்லாம் இல்லை. நம்ம கலக்குனதே இவ்வளோ தான். ஒரு கரண்டி எடுத்திருக்கோம். இது மாதிரி 10 மடங்கு இருந்தால் இது 10 மடங்குக்கு மேலே இருக்கும். இதை கலந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், செடிக்கு ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து நம்ம செடிக்கு ஊற்ற முடியாது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த மாவு பொருள் வந்து கரையாமல் இருக்குது. நான் பண்ண பார்த்தீங்களா, அதை தான் செடிக்கு ஊற்ற முடியும். இதை எல்லா செடிக்கும் ஊற்றுங்க. செடி சிறப்பாக வளரும். உங்கள் தோட்டம் செழிப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டனுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ.